air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. இன்றைக்கி தேதி வந்து 31. இப்போ நம்ம எங்கடா இருக்கணும்னா ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலிக்கு வந்து எம்டியாக போயிட்டுருக்கோம். நேற்றுக்கும் இதே வழியில் தான் நான் போனேன், இன்றைக்கும் இதே வழியை தான் போகிறேன். இந்த வழியோட அழகை வந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். போகிற வழி எல்லாமே இப்படி தான் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. நான் எந்த அளவுக்கு வீடியோவில் காட்ட முடியுதோ அந்தளவுக்கு காட்டுறேன். ஏற்கனவே போகும்போது நான் வீடியோ எடுத்தேன். நேற்றுக்கு நான் போகும்போது இந்த வழியாக போகும்போது, நேற்றுக்கு இல்லை முந்தானத்து போனேன், வீடியோ எடுத்தேன். ஆனால் அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, எனக்கு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இல்லை. சரி, அதனால தான் இப்போ ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி ஃபோன்லேயே எடுக்கிறேன். எப்படி இருக்குது என்னன்னு பாருங்கள் இந்த இடம்லாம். உங்களுக்கு அந்த ஃபோனோட ஸ்டாண்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக தெரியும். என் வண்டியில் எங்கேயும் பின்னாடியில் என்னால் வைக்க முடியல, அதனால தான் நான் இங்கேயே வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதை காட்டினா பத்தாது, நிறைய இடம் இருக்குது காட்டுறதுக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வழி ஃபுல்லாகவே. ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் நிறையா வரும், நிறையா ஹேர்பின் பெண்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்படியே சைக்கிளிஸ்ட்லாம் போவாங்க, இந்த ரோப் காரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களோடு சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கும் சரியாக தெரியல. இந்த வழியாக எதுக்காக போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து டோல் எதுவும் கிடையாது. டனலுக்கு எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இதில் போனால் ஃப்ரீயாக போயிடலாம். 260 கிலோமீட்டர் பைபாஸில் போனால், இதில் வந்தோம்னா நான் எடுத்த இடத்துலேருந்து 330 கிலோமீட்டரு. எங்கள் கம்பெனியில் வந்து டோலில் சேவ் பண்ணுறதுக்காக இந்த வழியை கொடுக்குறாங்க. நான் முந்தானத்து போகும்போது என் மேனேஜர் இந்த ரூட்டை கொடுத்துட்டு என்கிட்ட கேட்குறான், இந்த ரூட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவன் ஏற்கனவே இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்துருப்பான் போல், அவனுக்கு தெரியும் போல் இந்த இடம்லாம். சைடில் பாருங்கள் நதி வருது, ரொம்ப நல்லா இருக்குது. நதின்னு சொல்லக்கூடாது, காட்டாறுன்னு சொல்லலாம். இது வந்து இட்டாலியில் வந்து டொரினோ அப்படின்ற ஒரு இடத்துல போய் நம்ம ஹைவேல போய் ஜாயிண்ட் ஆகும். அந்த ஹைவேலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான் நம்ம லோடு ஏற்ற வேண்டிய கம்பெனி. என்ன லோடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சிங்கப்பூரில் லேமினேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பேன். சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த கம்பெனியில் என்ன ஃபோமிக்கா நான் டெலிவரி பண்ணனோ அதே ஃபோமிக்காவை வந்து இங்கே பேலட்டில் ஏற்றி இட்டாலியில் ஏற்றி கொண்டு போய் ஃப்ரான்ஸில் இறக்குறது. இதுதான் இந்த லோடு. இதை ஏற்கனவே ஒரு லோடு ஓட்டிட்டேன், இப்போ அடுத்த லோடு போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி லோக்கல் ட்ரிப்பில் என்னடா நமக்கு ஒரு பிரச்சனைடான்னா, நமக்கு இந்த 45 மினிட்ஸ் பிரேக்கே எடுக்க முடியாது. நம்ம கண்டினியூவஸாக நம்ம 10 ஹவர்ஸ்னால் 10 ஹவர்ஸு, 9 ஹவர்ஸ்னால் 9 ஹவர்ஸு கண்டினியூஸாக நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன்ல சைக்கிளிஸ்ட்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த போயிட்டுருக்காரு பாருங்கள். கண்டினியூஸாக நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு மலை வந்து அதில் மேலே டாப்பில் வந்து இன்னமும் ஐஸ் இருக்குது, அவங்களால பார்க்க முடியும். தூரத்தில் இருக்குது, என்னால் ஜூம் பண்ணிலாம் காட்ட முடியாது. இதெல்லாம் வந்து ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷப்பட வேணாம். ஏன்னா படங்களில் கேள்விப்பட்டிருக்கேன் ஆல்ப்ஸ் மலைத்தொடர்கள்னு. இப்போ தான் நேரில் பார்த்துருந்தேன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். நம்மளோட மேனேஜர் ஒன்லி இட்டாலி, ஃப்ரான்ஸு, நெதர்லாந்து, பெல்ஜியம், ஜெர்மனி இதே கவர் பண்ணுறனால நம்மளால் வந்துட்டு இதை தாண்டி யூரோப் டிரைவர் தான். அந்த வேறு சில ஐரோப்பிய நாடுகள்லாம் நம்மளால் சுற்றி பார்க்க முடியல. பரவாயில்ல, ஓகே, மேபி ஃப்யூச்சரில் எதுவும் கிடச்சா சுற்றி பார்ப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மலைகளில் வந்து நம்ம ஏறி இறங்கி தான் போவோம். இது மாதிரி முன்னாடி நிறையா மலைகள் இருக்குது, அந்த மலைகளில் ஏறி இறங்கி தான் போவோம். நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மலையிலேயும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகலாமா? நான் புதுசுன்னா 2வது டைம் வர்றேன், இருந்தாலும் என்னால் அவ்வளோ ஸ்பீட்லாம் ஓட்ட முடியாது. டனலுக்குள்ளே வந்தோன்னே என்னோடய ஹெட்லைட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். ஒரு சில இடத்துல
இடத்துல வழி வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஏறி தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏனே பாத்து போனா ரோட்ல ஒருத்தன் போற கூடிய கண்ணு தெரியல, பெல் அடிச்சு பிரேக் பிடிச்சு போனா குறைஞ்சா போயிருவா. பாத்து போங்கண்ணே, எல்லாம் அவங்க நன்மைக்கு தானே. இந்த இடம் தாங்க நான் போன தடவை காட்டணும்னு நினச்சேன். ஆனால் காட்டில் செம்ம இல்லை, ஒரு டேமு, அதுக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். இப்போ தண்ணி அந்த பக்கம் அப்படியே பீச்சு அடிச்சிட்ருக்கோம். சைக்கிளிஸ்ட்லாம் வேறு போயிட்டுருக்காங்க. கண்ணாடி வேறு அழுக்காக இருக்கா, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். அது அவங்க பாருங்க, தண்ணி வந்து ஊத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த டனலுக்குள்ளே எக்ஸாக்டாக சொல்ல போனால் நம்ம வண்டி மட்டும்தான் போகும். ஒரு ட்ராக்குக்குள்ளே நம்ம வண்டி கரெக்டாக போகும். கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி நம்ம போகணும். இதெல்லாம் வந்து நிலச்சரிவு நடக்கக்கூடிய இடம். மழை காலத்துலலாம் இது வந்து நிலம் வந்து சரியறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வழி கொடுத்துட்டாரு. பஸ்ஸு காருக்கெலாம் வழி விட்டுட்டேன். என்னன்னா அவங்களாம் ஏதாவது அர்ஜென்ட்டாக போவாங்க, அதனால் அப்படியே வழி விட்டுட்டு நம்ம வண்டியை ஓரம் கட்டிக்கிட்டேன். போகட்டும். முன்னாடி இருக்க டனல் பாருங்கள், ஒரு வண்டி தான் ஒரு சமயத்தில் பாஸ் ஆகும். இது என்ன ஸ்பெஷல், இதோட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. பாருங்க, இதோட ஹைட் லிமிட் வந்து 4.3 மீட்டர் தான். இந்த ஊர் வந்து ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த ஊர் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாகவே வந்து எல்லாம் சுற்றி பார்க்க வந்தவங்க தான். நாம் அப்படியே வேலையும் பார்த்துக்கிட்டு சுற்றியும் பார்க்குறோம். டிரைவருங்க ஏன் தெரியுமா இந்த டிரைவர் வேலையை லவ் பண்ணி செய்கிறாங்க? ஒரே காரணம் இந்த மாதிரி தான். இந்த மாதிரி பல இடங்களை நம்ம வந்து சுற்றி பார்க்க முடியும். பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் நம்ம. அதுக்கு நம்ம சம்பளமும் வாங்கிக்கிறோம். அதனால தான் டிரைவருங்க வந்துட்டு
டிரைவ் பண்ணுறத ரொம்ப விரும்பி செய்கிறாங்க. அதெல்லாம் கிடைக்காது. ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி, அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் நிறுத்தி போகிறதுனால ஒன்றும் நான் குறைஞ்சிட மாட்டேன். இடம் வந்து சின்னதாக இருக்குது. நம்ம வண்டி பெருசாக இருக்கனால திரும்புறதுக்கு அதிக ஸ்பேஸ் எடுத்துக்குது. அதே போல் நம்ம சேனலுக்குள்ள சைக்கிள் என்ட்ரு ஆயிடாதீங்க. ஆயிட்டாங்க. அந்த டனல் இதுதான். இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து என் வண்டி மட்டும்தான் போய் தொலைய முடியும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டி போக முடியாது. அதனால் என்ன பண்ணணும், நிப்பாட்டி நான் வழி கொடுக்கணும் அவங்களுக்கு. முன்னாடி போயிட்டுருக்க பஸ்ஸே போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காது. ஓகே, நமக்கு ஆல்மோஸ்ட் ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு. அங்கேருந்து யாரும் ஆப்போசிட்டில் வந்துடக்கூடாது. நாம் டக்குன்னு ஏறிடுவோம். அண்ணன் லைட் அடித்து நன்றி சொல்லிட்டு போகிறாரு. இப்படி தான். ஓகே, போடா 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 செங்கோடா. 50 தான் ஸ்பீட் லிமிட், அதை தாண்டி போயிடக்கூடாது. படித்தேன். ஓகே, ரொம்ப நன்றி. அவர் ஹெட்லைட் அடித்து காட்டுறாரு. அதுதான் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நான் நின்றுக்கிறேன் வாடா அப்படின்னு சொல்லி. அதே போல் பெண்டுலையும் ஏறி அவங்கள சைடு போட்டுற முடியாது. சைக்கிளிஸ்ட்டுக்கு பின்னாடி நம்ம ட்ராக்கு தாண்டி அடுத்த ட்ராக்குக்கு போயிடக்கூடாது. பெண்டு மேலேருந்து வர்ற வண்டிங்க அப்புறம் கொண்டாந்து நம்ம வண்டியில் முத்தம் கொடுத்துருவாங்க எல்லாம். முன்னாடி இருக்க ஊரும் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. முன்னாடி போனால் ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும். ரொம்ப 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 சூடாக இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற இடம்.
தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிற பகுதி. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ அன்னைக்கு இதில் வந்து ரூஃபு சாரம்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த சாரம் நம்ம வண்டியில் தட்டுற மாதிரி இருந்தது கரெக்டாக. இன்றைக்குமே பாருங்கள், இந்த முன்னாடி இருக்கு பாருங்க, பாலம் கட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். ரோடை மேலே ஏற்றி போட போகிறாங்க போல். ஒரு அருவி ஊற்றி கீழமா போய்கிட்டு இருக்கு. வண்டி எப்போ ரிட்டார்டர் பிரேக்கு போட்டாலும் கண்ட்ரோல் ஆகல, செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நான் சொன்னேன்ல ஹேர்பின் பென்ஸ்லாம் நிறையா இருக்கும்னு, அது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது பாருங்கள். இந்த மலையில் தான் அந்த ஹேர்பின் பென்ஸ் எல்லாமே, அதுதான் இப்போ ஏற போகிறோம். நிப்பாட்டிக்குவாங்க, தெரியாதவங்க நிறுத்த மாட்டாங்க. பெரிய வண்டி லாங்காக திரும்பும் அப்படின்னு. Sharp curve left. சொன்னேன்ல, அது இங்கே இருக்கு பாருங்கள், ரைட் சைடில் அந்த டியூப் மாதிரி இருக்கு, ஏதோ விட்டு சறுக்கிட்டு வர்றது. அப்புறம் ரோப் காரு அதெல்லாம் இருக்கு முன்னாடி. இந்த ரோப் கார்லாம் வரும் பாருங்கள். அவ்வளோதான், இந்த இடம், இந்த அற்புதமான விஷயம்லாம் இதோட முடிஞ்சிடும். இது கொஞ்சம் தூரத்தில் ஃப்ரான்ஸ் இட்டாலி பார்டர் வந்துடும். பார்டர் தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த சொன்ன மாதிரி பார்டர் வந்துருச்சு. பார்டர் தாண்டி போனோம்னா அடுத்து போய் கொஞ்சம் தூரத்தில் ஹைவேல ஏறிடும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இதுவே ரொம்ப பெரிய வீடியோ. இட்டாலியில் லோடு ஏற்றுற கம்பெனிக்கு முன்னாடி நிற்கிறேன். இங்கேயே பார்க்கிங்கு, இங்கே டாய்லெட் வசதி எதுவும் கிடையாது. கம்பெனிக்குள்ளே கேட்டு போய்க்க வேண்டிதான். இங்கே பக்கத்தில் இந்தியன் ஸ்டோர் இருக்குது, போயிட்டு அப்படியே நமக்கு ஏதாவது ரெடிமேட் பரோட்டா பூரி அது மாதிரி எதாவது கிடச்சி நான் வாங்கிட்டு வருவோம். சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. தோசை மாவு எதுவும் கிடச்சின்னா கூட வாங்கிட்டு வருவோம். இட்டாலியில் இருக்க இந்தியன் ஷாப்புக்கு வந்திருக்கேன். என்ன அதிசயம்னா எனக்கு சுரக்காய் கிடச்சிருக்கு. சுரக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் நம்ம ஊர் ஸ்வீட்ஸ் இங்கே இருக்குது, இதை எடுத்துகிட்டு போவோம். எல்லாமே தனித்தனியாக இருக்குது மிட்டாயெல்லாம். நம்ம இண்டிவிஜுவலாக வாங்கலாம். மிக்சடு இருந்ததுன்னா. Do you have any mixed? Mixed? Yeah. Mixed. Yeah.
இட்டாலியில் நான் இப்போ இருக்க ஊரோட பேர் இதுதான். இங்கே தான் அந்த இந்தியன் ஷாப் இருக்குது.